மித்ரா, நீ கல்யாண பொண்ணுங்கறத மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். பாரு, உன் முகத்துல அப்படியே டென்ஷன் தாண்டவமாடுது. சொந்தக்காரங்களாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க? கல்யாண பொண்ணா அழகா லட்சணமா ரெடியாக வேணாமா? உன் அக்கறைக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ உனக்கு என்ன வேணும்? இப்படிதான் மத்தவங்க ரூம்ல அனுமதியே இல்லாம ஆஜராவியா? இதெல்லாம் உன்கிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான் மித்ரா. அப்புறம் எனக்கு என்ன வேணும்னு கேட்டல்ல, எனக்கு எதுவுமே வேண்டாம். ஏன்னா எனக்கு தேவையானதெல்லாம் நீ ஏற்கனவே கொடுத்துட்ட. என்ன? உனக்கு தேவையான விஷயத்த நான் கொடுத்துட்டேனா? உன்னை பத்தி A to Z எனக்கு நல்லா தெரியும். நீ என்ன பிளான் பண்ணிருக்க, அடுத்து என்ன பிளான் பண்ண போற, யார் யாரு எங்கெங்க இருக்காங்க, இப்படி எல்லா விஷயமும் எனக்கு அத்துப்படி. ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்க போறதில்ல. ஏ பாரதி, சும்மா ஏதேதோ பேசி எனக்கு கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணாத. உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. நான் என்ன பேசிட்டு இருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் மித்ரா. நீ யாரையெல்லாம் நம்பிட்டு இருக்கியோ அவங்க எல்லாருமே இப்ப என் பக்கம் வந்துட்டாங்க. அந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லிட்டு போகதான் நான் இப்ப வந்திருக்கேன். இந்த இன்ஸ்பெக்டர் துரையை கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரு, இன்னும் வரலையே. சரி, நம்மளே ஃபோன் பண்ணி பாப்போம். பவானி மேடம் ஃபோன் பண்றாங்களே, தூரம் எங்கன்னு கேட்பாங்களே, என்ன சொல்றது? உண்மை சொன்னா கத்துவாங்களே, வேற வழி இல்ல. ஃபோன் அட்டன் பண்ணி பேசுற வேண்டிதான். ஹலோ இன்ஸ்பெக்டர், எங்க இருக்கீங்க? இன்னுமா இங்க வந்துகிட்டு இருக்கீங்க? உங்களுக்காக தான் நான் இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மேடம், அது வந்து துரை நான் உங்ககிட்ட பேசுற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு எப்படியோ தப்பிச்சு போயிட்டான் மேடம். என்ன என்ன விளையாடுறீங்களா? அவனை பத்திரமா கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, தப்பிக்க விட்டுட்டு எவ்வளவு ஈஸியா சொல்றீங்க? எவ்வளவு சீரியஸான விஷயம் தெரியுமா உங்களுக்கு? என்னது? பவானிக்கு ஃபோன் பண்ணி பிரியா பத்திரமா இருக்காளான்னு கேட்கலன்னு பார்த்தா ஃபோன் எங்கேஜ்டாவே இருக்கு. இங்க பாருங்க, என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அந்த துரை எனக்கு வேணும். அவனை நீங்க கண்டுபிடிச்சு ஆகணும். என்னோட ஆளுங்களும் அவனை தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்களும் உங்க சைட்ல தேடுங்க. எந்த காரணத்தை கொண்டு அவன் மிஸ் ஆயிடவே கூடாது. புரிஞ்சுதா? மா, இப்போ பாரதியோட ரூம்ல நாம என்னத்தை தேட போறோம்? மா, தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கமா நீ. இங்க பாரு, மண்டபத்துல உன்னை என்னைய காணணும் என் வீட்டுக்காரர் தேட போறாரு. ஏய் மீனா, உன்னையும் என்னையும் தேடுறதுக்கு அங்க யாரும் இல்ல. இத பாரு, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காம ஒழுங்கா என் கூட வந்து தேடு. மா, எனக்கு சில நேரங்கள்ல நீ பண்றது பேசுறது நடந்துக்கிற விதத்தை எல்லாம் பார்த்தா எதுவுமே புரிய மாட்டேங்குதுமா. தேடு தேடுங்கிற என்னத்தமா தேட சொல்ற? ஏய், விடிய விடிய ராமாயணம் கேட்டு விடிஞ்சதும் சீதைக்கு ராம சித்தப்பான்னு சொன்ன கதையா இருக்கு. ஏண்டி, நான் தான் பாரதியோட புருஷன் ஆதிதான் சொல்லிட்டு இருக்கேன். அது சம்பந்தமா கண்டிப்பா பாரதி கிட்ட ஏதாவது ஒரு ஆதாரம் நிச்சயமா இருக்கும். அத கண்டுபிடிச்சோன்னா ஆதியும் பாரதியும் புருஷன் முட்டாட்டி தானே நம்ம எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணிடலாம். மா, நீ என்னமோ போமா. ஒரு விஷயத்த நீ திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கமா. எனக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை மாதிரி தோணுதுமா. ஐயோ கடவுளே கடவுளே, உனக்கு இப்ப அப்படிதாண்டி இருக்கும். இத பாரு, நான் சொல்ற விஷயம் மட்டும் உண்மைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம்தான் உனக்கு இந்த அம்மா யாருன்னு புரியும். இத பாரு, இப்படியே வெட்டியா பேசிட்டு இருக்காம என் கூட சேர்ந்து தேடுற வழிய பாரு. போ, உள்ள போய் தேடு. போ, போடி. அப்ப
இப்ப அந்த பொண்ணு என்ன பார்க்க தான் வந்திருக்கா. ஆனா இந்த மித்ரா அந்த பொண்ணை கடத்தி வச்சிருக்கானா, அப்ப கண்டிப்பா அந்த பொண்ணு கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும். அத சொல்லதான் அவங்க வந்திருக்காங்க. மித்ரா அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி பண்ணிருக்கான்னு தோணுது. இப்ப அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாத்தணுமே. என்ன பண்ணலாம்? பாரதி, உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் எனக்கு கால் பண்ணுங்க, நான் இருக்கேன். பட்டா அந்த குமார் என்ன பிரச்சனைனாலும் எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிருக்காரு. இப்ப அவரை காண்டாக்ட் பண்றதை தவிர வேற வழி இல்ல. இப்ப அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்துல என்ன பண்ணலான்னு கேட்போம். இந்த பாரதி எதுக்காக இந்த நேரத்துல இங்க தனியா நின்னுட்டு இருக்கா? அவ முகத்தை பார்த்தா ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு டென்ஷனா இருக்கான்னு தோணுது. என்னவா இருக்கும்? என்ன இது? குமார் கிட்ட விஷயத்த சொல்லலான்னு பார்த்தா லைன் போக மாட்டேங்குது. என்ன பண்றது இப்போ? அம்மா 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 எங்க இருக்க? நான் ஃபோன் வந்திருக்கமா? அங்க பாரு, ஆதித்யா போனை கையில எடுத்துக்கிட்டு போன் வருதுன்னு சொல்லி பாரதிய கூப்பிட்டு ஓடி வந்துட்டு இருக்கான். அங்கிள் நீங்க வெயிட் பண்ணுங்க, அம்மா இங்க தான் இருப்பாங்க. நான் போனை கொடுக்கறேன். சீக்கிரம் அம்மா கிட்ட கொடு ஆதித்யா. அவங்க கண்டிப்பா ஏதோ கேடி வேலை பார்த்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். வா, என்னன்னு பாப்போம். ஐயோ வலிக்குதே. ஆ, 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 அம்மா வாமா. ஆதித்யா, ஐயோ ஆதித்யா, அடிபட்டுச்சா? என்னப்பா நீ பார்த்து வர மாட்டியா? ச்சே,